வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். ஸோ என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது க்ளவுட் சர்வீசஸில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆஃபர்ஸ் செவரல் சர்வீஸ் மாடல்ஸ் that define the scope of service provided to users. இப்போ ஒரு யூசருக்கு அந்த க்ளவுடு சர்வரில் இருக்கிற டேட்டா ஈஸியாக அக்சஸ் பண்ணோம்னா அந்த க்ளவுடு சர்வர் எப்படிலாம் இருக்கணும், அந்த மாடல்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். These models allow organizations to choose the right level of control, flexibility and management. எந்த cloud server choose பண்ணால் நம்மளுடைய வேலைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாமே அந்தந்த மாடலை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாடல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மெயின் cloud service models are infrastructure as a service, IaaS. Provide virtualized computing resources over the internet such as virtual machines, storage and network. இப்போ ஒரு physical சர்வரில் என்ன பண்ணுவோன்னா நிறைய virtual machines-ஐ ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறமா ஸ்டோரேஜ் கொடுத்து வச்சுருப்பாங்க, நெட்வொர்க் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல். யூசர் மேனேஜஸ் த OS அப்ளிகேஷன்ஸ் while provider handles ஹார்ட்வேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போது நான் தான் யூசர், நீங்கள் தான் ஹார்ட்வேர்னால் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர் வச்சுட்ருக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுடைய ஹார்ட்வேரை. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹார்ட்வேரில் இருக்கிற OS அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுவும் க்ளவுட்லேருந்து தான் வாங்கணும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் Amazon EC2, மைக்ரோசாஃப்ட் Azure. இது மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், platform as a service, PaaS ஷார்ட்டாக சொல்லலாம்னா, offers a platform allowing developers to build, deploy, manage applications without managing the underlying infrastructure. இப்போது நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும், அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணணும், அதை ஈஸியாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதை அவங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம அந்த ஆப்பை நம்ம ஹார்ட்வேரில் ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அப்டேட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலான்னா அதோட க்ளவுட் சர்வரை பயன்படுத்தி அங்கேயே அந்த ஆப்பை க்ரியேட்டும் பண்ணலாம், டெஸ்ட்டும் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இட் ப்ரொவைட் டூல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட், டேட்டாபேஸஸ், அப்ளிகேஷன் ஹோஸ்டிங். நம்ம ஆப்பை க்ரியேட் பண்ணலாம், அந்த ஆப்புக்கான டேட்டா பேஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ளவுட் சர்வர்லேயே. அதை ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா. இன்னும் அப்டேட் வேணால் அதிலே பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட்வேர் தேவையில்லை. ஸோ நம்ம க்ளவுட் சர்வர்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட. கூகுள் ஆப் இன்ஜின், ஹெரோகோ, இவங்க எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் தான். இந்த கூகுள் ஆப் இன்ஜினில் போய் நம்ம நம்மளே ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்பை நீங்கள் வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸஸும் பயன்படுத்திக்கலாம். காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட தான். சாஃப்ட்வேர் ஹேஸ் எ சர்வீஸ், SaaS, delivers fully functional software applications via the internet. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துப்போமே, கோரல் ட்ரான்னு வச்சுப்போம். ஓகேங்களா. இல்லை பிளெண்டர் கூட வச்சுப்போம். இப்போ பிளெண்டர் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நம்ம 3D ஷேப்ஸ்லாம் வரைவோம். இந்த சாஃப்ட்வேர் நம்ம இருக்கிற ஹார்ட்வேரில் நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். இதுவே நம்ம க்ளவுட் சர்வர்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறமா அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். ஓகேங்களா. அங்கே எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது, ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்லாம் வராது. இன்னொன்று, இந்த சர்வர் குட் சர்வராக இருந்தால் அவங்க ஓகே. இதுவே சர்வர் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு செக்யூரிட்டி மூலயமா அது ஒரு கொஞ்சம் டவுன் தான். ஓகேங்களா. அது சூஸ் பண்ணுற சர்வர் நல்ல சர்வராக சூஸ் பண்ணும். Google server best. User access the software without worrying about the underlying infrastructure or platform. அந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ ஜிபியாக இருக்கட்டும், ஐயோ அதை நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுமே, அது ஸ்டோரேஜ் பார்த்தாது அப்படின்னு தேவையில்லை. க்ளவுடில் எல்லாமே அது எவ்வளவு ஸ்டோரேஜ் இருந்தாலும் க்ளவுட் பார்த்துக்கும். நம்ம அந்த ஆப் அங்கேயே யூஸ் பண்ணிவிட்டு அங்கே தேவையான டேட்டாஸை அங்கேயே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோடும் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணலாம், இல்லை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அங்கே பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் பெஸ்ட், மைக்ரோசாஃப்ட் 365, சேல்ஸ்ஃபோர்ஸ், இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸாக ஒர்க் ஆகுது.
Next, fourth one, function as a service, FaaS, a serverless computing model that allows user to run code in response to event without managing servers. இதில் பாருங்கள், இதை வந்து சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் மாடல்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து கோடை ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஈவெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு சர்வரும் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம சர்வர் மேனேஜ்மெண்ட்டில் தான் இப்போ இந்த சர்வர் கம்மியாக டவுனாக இருக்குது, இந்த சர்வர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இன்னொரு சர்வர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம், அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் மேனேஜ் பண்ண தேவையில்லை, அதுவே பார்த்துக்கும் தானாகவே. திஸ் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஈவெண்ட் ட்ரைவன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ குட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் சர்வீஸ் வேணும் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் காஸ்டிங்கில், அதெல்லாம் நம்ம பெஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸ் பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள் AWS, லாம்டா, அஷூர் ஃபங்க்ஷன்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு மினிமம் காஸ்ட்டில் ஒரு மினிமம் சர்வீசஸை கொடுப்பாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு குட்டி டேட்டா பேஸு இல்லை ஒரு குட்டி அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இடம், இந்த மாதிரி குட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இது பெஸ்ட்டு. கண்டெய்னர் ஆஸ் எ சர்வீஸ், காஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லலாம், provides container management services allowing developers to deploy and manage containerized applications. அதாவது அவங்க இவ்வளோ ஸ்டோரேஜ்னு வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், ஆக்சஸும் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து கண்டெய்னர் ஆஸ் எ சர்வீஸ். எக்ஸாம்பிள் கூகுள் குபர்நெட்ஸ் இன்ஜின், அமேசான் ஈசஸ். அது கண்டெய்னர்னு சொல்லும் போது அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீ ஆக்சஸ். ஓகேங்களா, இதுவே அந்த கண்டெய்னரை விட்டு நம்ம டேட்டாஸ் அதிகமாக ஆகும், ஸ்டோரேஜ் அதிகமாகும்னா அப்போ தான் நம்ம பணம் கட்டுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே கண்டெய்னர் ஆஸ் எ சர்வீஸ். இது எல்லாமே சர்வீசஸ் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில், மாடல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த மாடல்ஸ் வேணும், இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தேன்னா அதுக்கு ஒரு மாடல், நான் ஒரு சின்ன ஒரே ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு மாடல், நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு மாடல். ஸோ இதுதான் வந்து மாடல்ஸ் ஆஃப் க்ளவுட் யூசர்ஸ்க்கு. ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். Cloud service models. Infrastructure as a service, platform as a service, software as a service, function as a service, container as a service. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.